என்னோட சொல்ல வரையில் என்ன சரியாக விளப்படாத கொண்டாட போகிற எல்லாரும் தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் காலமங்கட அப்பாட இடத்துக்கு பிறகு எல்லாரும் நிற்காது. பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் அவன் மனசுக்கிட்ட இல்லை. சரி, என்னன்னு சொல்ற? பொம்பளை பிள்ளைகள் மூணு தானோ? 4. சரி, அப்படின்னா வர மட்டும் தான் சொல்லணும். சரி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் நடக்குதாமன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன பேர் உங்களுக்கு? விஜயகுமார். சரி, விஜயகுமாருக்கு பர்த்டே நடக்குதாம். இப்படி ராஜா கிரீம் ஹவுஸ் ஹால்னு சொல்லி யாரோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ எத்தனையாவது பர்த்டே? 50வது பர்த்டே. அதான் இவ்வளவு பெருசா என்னன்னு சொல்றேன், அழகான மகள்களோட சேர்ந்து இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இதை நாங்கள் கொடுக்கறத விட உங்களோட பிள்ளைகள கையால கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பிள்ளைகள கையால கொடுத்துருவோம். 3 பேரும் சேர்ந்து கொடுத்துருக்கேன். சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன சொல்லி வச்ச வரையும் கூட ட்ரெஸ்ஸுன்ற கலர்லயே வந்திருக்கேன். சரி, அப்பாவுக்கு நீங்க தான் இன்னைக்கு கையால பொக்கே கொடுக்கணும் இருந்திருக்க போல இருக்குது. சரி, இன்றைக்கே உங்களோட பர்த்டேக்கு யாரும் ஆசையா சர்ப்ரைஸ் பண்ண கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான கிஃப்டை கொடுத்துட்டு மிச்சத்தை கேட்போம். சரி, அழகா ஒரு குபேரன் சிலையோட சேர்த்து உங்களுக்காக கொஞ்சம் கேஷும் வந்துருக்கு. சரி, வாங்கிக்கணும். அதில் வந்து 50,000 ரூபாய் காசோட வந்திருக்குது. சும்மா இல்லை, 50வது பர்த்டேக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. யாராருக்கு? தம்பி. என்ன பேர் தம்பிக்கு? எங்க இருக்கிறாங்க? என்ன பேர்? தர்மீலன் லவேன்னு சொல்றீங்க. சரி, பிரான்ஸ்ல தம்பி. ஏன் நீங்க வந்தோன்னா நாங்க முதலாவது கேட்ட கேள்விக்கு என் தம்பியை சொல்றீங்க? கொடுக்கக்கூடிய மனதோட இருக்கிறவர். சரி, வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், பிள்ளைகள்? அவ 2 பேரும் இல்லையோ? மூத்த பிள்ளையா வைஷ்ணவி? ஒண்ணுமே விளங்குது இல்லைன்னு ஓவர். இன்னைக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு போல இருக்காங்க. சரி, இன்னைக்கு யாரும் செஞ்சிருக்கலாம், பக்கத்துல இருக்கிற மனைவியும் செஞ்சிருக்கலாம் சில நேரம். சரி, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்துருக்கு பாபுமா. சரி, கொடுத்துருங்க. கையில இருக்கிறத கொடுங்க. சரி, என்ன இருக்குன்னு பாருங்க. சரி, அழகா ஒரு ஷர்ட் வந்திருக்கு. ட்ரௌசர் வந்திருக்கு, உடுப்பு வந்திருக்கப்பா. உங்களோட பிறந்த நாளுக்கு தங்களோட உடுப்பையும் பரிசா கொடுக்கணும்னு சொல்லி யாரும் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன தாத்தா சொல்லமா? அப்பா பாண்டு மகளும் கூப்பிடுறபடியா தானே அது நடக்கிறது தானே. இன்னொரு கிஃப்டும் இருக்குது உங்களுக்காக. சரி, அழகா ஒரு ஸ்வீட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு விளங்குது யாருக்குண்டு. சரி, உங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக என்று சொல்லித்தான் அனுப்பினாக்களும் அனுப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனுப்பினவங்க. சரி, யாரா இருக்கு இப்ப சொல்லுங்க. அவர் கிஃப்ட் பண்ண அனுப்பலையா? பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டாரா? விஷ் பண்ணிட்டாரு. காசு எதுவும் போடலையோ? தெரியாது. சரி, பிறந்த நாளா யார் உங்களுக்கு? அவர் தம்பி. அண்ணா பிறந்த நாள் இன்றைக்கு அவன் காசு போட்டிருக்கிறேன் எடுங்க அப்படி ஒன்றும் சொல்லலையா? அப்ப அதால நீங்க அவரை சொல்றீங்க போல. சில நேரம் வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் முன்கூட்டியே காசு போட்டுருவாங்க பிறந்த நாளுக்கு. இது நடந்தா தம்பி. சரி, இதுல இன்னொரு கிஃப்ட் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. இதை உங்களோட வைஃப்கிட்ட கொடுத்து வைப்போம், பிறகு கொடுப்போம். சரியா, வச்சுக்கொள்ளுங்க. சரி, சரியா?
சரி, அப்ப இன்னைக்கு ஆசையா உங்களுக்காக இவ்வளவும் செய்யணும்னு சொல்லி யாரோ உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற பேர் இல்ல. அப்ப தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறாள் லண்டன்ல. லண்டன்ல என்ன பேர்? சொந்த தங்கச்சியா? உன்னோட சகோதரர் தான். ஓகே. மகள் ஒரு ஆள் இருக்கிற அண்ணாண்ட மகள் ஆஸ்திரேலியாவில். ஓகே. அவ வந்து இருக்கலாம். என்ன பேர் அவங்களுக்கு? ஜனனி. இல்ல. மற்றது பொட்டம்மா. பொட்டம்மான்னு சொல்லி சயானான்னு சொல்றது. அது உன்னோட தங்கச்சி தான். தங்கச்சி. அவ இருக்கலாம். மற்றது செய்ய தம்பி நடக்குதானே? ஆனா செய்யறேன்டா வேற ஒரு ஆள் வந்து சொல்லிக்கொண்டே நிக்கிறார். தம்பியா சொல்லிக்கொண்டு செய்கிறது கூட. ஓகே. நாங்கள் தான் எதிர்பார்க்குறீங்க. சரி, இன்றைக்கு அவற்றை கிஃப்ட் இது இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமே. அவற்றை கிஃப்ட் இல்லைன்னா அவரால் தான் 100 பேர் நம்பிக்கை சொல்லக்கூடிய மாதிரி. சரி, இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு க்ளூ தரேன். உங்களோட பேர் வந்து விஜயகுமார்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு வேற ஏதோ பேரும் இருக்கா? சயம். யாரும் உங்களை சயம் மட்டும் சொல்லி கூப்பிடுறது? சரி, அப்பா. உங்களோட அம்மாவும் அப்பா. சரி, அந்த கிஃப்ட் கொடுங்க அவருக்கு. ஓபன் பண்ணு. மேல தரங்க. சரி, அந்த வாட்ச்ல ஏதோ ஸ்பெஷாலிட்டியோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வாட்ச் எங்கேயாவது கண்டிருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட இத மாதிரி காணல. அம்மாவா? அம்மா சில நேரம் அப்படி ஒரு வாட்சை கண்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. அம்மாவுக்கு பெரிய சான்சஸ் இருக்கலாம் சில நேரம். இப்படி சதுர வாட்ச் எங்க கண்ட நீங்க? வெளிநாட்டுக்காரர் கொண்டு வந்து. சரி, முக்கியமான ஒரு இடத்துல கண்டிருப்பா இவ. எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சதுர வாட்ச் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு வாட்ச் வந்து வளமையா கட்டுற ஒரு நபர் உங்களோட கூடவே இருந்தவர். அவர் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பா இப்படி ஒரு வாட்ச் கட்டுறவர் இந்த நாள்ல 50வது பிறந்த நாள்ல உங்களோட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் கட்டுற மாதிரியே ஒரு வாட்ச் ஒன்று உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட நீங்க எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான் சொல்லி உங்களுக்கு இந்த வாட்ச் அனுப்பி இருக்கிறேன். இப்படி அனுப்புறேன்னு யாரு பாப்போம். சரி, இந்த கிஃப்டையும் பாப்போம். ஓபன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பக்கம் பாட்டி, இந்த பக்கம் திருப்பி, மற்ற பக்கம் திருப்பி. சரி, யாரு? ஹாப்பி பர்த்டே சயம் அப்படின்னு போட்டு இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்பாட சாயல்ல அப்படியே இருக்கிறீங்க போல இருக்குது. அந்த சாயல் அப்படியே இருக்குது. அதாலதான் நீங்க அப்பா மாதிரின்னு சொல்லி அப்பா கட்டி இருந்த வாட்ச் மாதிரியே ஒரு வாட்சும் கட்டணும்னு சொல்லி இது வந்து அப்பாவினுடைய ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பெஷலா. அண்ட் இந்த கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பினது வந்து நான் சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க யாருன்னு சொல்லு. கவலைப்பட தேவையில்லை, சந்தோஷமா இருங்க. இது ஒரு சந்தோஷமான நேரம். அப்பா கூட இல்லாட்டியும் இந்த போட்டோ ரூபத்திலேயோ ஏதோ ஒரு ரூபத்துல இதுல பக்கத்துல உங்களோட நிக்கிறார், அவ்வளவுதான். இந்த கிஃப்டை உங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு அப்பா ஈடான ஒரு ஆள் என்னுடைய அண்ணாவுக்கு நான் இந்த பரிசுகளை அனுப்பணும்னு சொல்லி ஆசையா உங்களுக்காக அனுப்பினது. தன்னுடைய மகளையும் உங்களுடைய மகளாவே நினைக்கிறேன் நீங்கன்னு சொல்லி அஷ்மிதா வைஷ்ணவன் கார்த்திகா லவே ஃபேமிலி உங்களுக்காக இந்த அண்ணாக்கு கொண்டே இதை கொடுங்கோ. அவரோட பக்கத்துல நிக்கணும்ன்ற ஆசை இந்த நாள்ல. ஆனா நான் நிக்கல. இல்லாட்டிக்கும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் சொன்னார். அந்த மகளின் 5வது பிறந்த நாள் அன்று நடந்த விஷயத்துல இருந்து அந்த நேரத்துல எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு நீங்க ஆரம்பத்துல நிறைய கஷ்டப்பட்டு நீங்க இப்போ ஓரளவுக்கு ஓகே ஆயிருக்கணும். அவ்வளவும் அவற்றை நல்ல மனசுக்கு தான் அப்படி இருக்கிற.
எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க. நாங்கள் தூர இருந்தாலும் எப்பவும் உங்களோடையே மனசார கூட இருக்கிறோம்னு சொல்லி இந்த பரிசுகள் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். சந்தோஷமா? 100% சந்தோஷம். சரி, என்ன சொல்ல போறீங்க லவே குடும்பத்துக்கு, உங்களோட என்னன்னு சொல்ற ஆசை தம்பிக்கு? என்னது தம்பி 2000 பேருக்கு 2000 பேர் ஒரு சவரம் கொடுக்குறேன் எந்த விஷயத்திலையும் அப்படி இல்லை. அதெல்லாம் பெரிய ஒரு கவலை தான். அவன் புறவடியாக கிடைத்தாங்க ரொம்ப நல்லா வரப்பட்டது நம்பிக்கைன்னு ஒரு விதம். சரி, ஓகே. என்னன்னு சொன்னா குடும்பத்துல ஒரு ஆளாவது வெளிநாட்டுல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னவர் சகோதரங்களோட கூட இல்லாத அவ்வளவு கஷ்டம் இந்த வெளிநாட்டுல இருக்கிற பேர் தான். ஆனா ஒவ்வொரு நிகழ்வுகளும் வீட்டுல நடக்கல அதுல நாங்க இல்லையேண்டு அங்க இருந்து ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி சரியா சொல்லி கதை கேட்கலையே என்னோட போன் இப்ப வரைக்க கதைச்சிட்டு இருந்தவர் கதை கேட்கலையே குரல் எல்லாம் நடுங்கி அந்த அழுது கொண்டுதான் கதைச்சவர். அவ்வளவு தூரம் வெளியில இருக்கிற ஆக்களின் அந்த பிரிவு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது விளங்குது. இன்றைக்கு அவர் உங்களோட நிற்கிறார். என்னை பொறுத்த மட்டும் இதெல்லாம் நிற்கினவ என்னோட குடும்பமே இதுல ரெண்டு உங்களை வாழ்த்துறதா சொல்லியிருக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இதுல இருக்கிற நாங்க வந்து கொஞ்சம் இந்த மூட கொஞ்சம் குழப்பிட்டம் போல இருக்குது. எல்லாரும் கவலையா நிற்கிறீங்க. இப்ப சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்கட சார்பா மட்டும் இல்ல லவன் குடும்பம் சார்பா ஒரு பிறந்தநாள் பாட்டை படிச்சுட்டு நாங்க வெளிக்கிறோம். ஓகே, சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday dear Sayam, happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. நீங்க எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். இது உங்களுடைய அப்பாவும் இதுல நிற்கிறார், உங்களோட தம்பி குடும்பமும் எல்லாரும் இதுல ரெண்டு உங்களை வாழ்த்துறதாக நினைச்சு கொள்ளுங்க. உங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வாங்க. நன்றி. இவர் ஏதாவது சொல்ல போறீங்களா உங்களோட தம்பி குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்ததுக்கு? இதெல்லாம் செய்ததுக்கு இன்னைக்கு எங்க 50 ஆண்டு இன்னைக்கு நாங்கள் இடத்துல நிற்கிறோன்றது தம்பி இல்லாத அவரெல்லாம் நானும் அவன் போன வழியாத்தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். இன்னும் தருவோம். அவனுக்கு எப்போ எங்கட ஆசீர்வாதம் இருக்கும். சரியா கவலைப்படுவார். என்னோட சொல்ல வரையில் அப்படி சரியாக கவலைப்படுவார். கொண்டாட போகிறது நேரம் கொண்டாட தான் நிற்கிறதாக கொஞ்சம் காலமங்கட அப்பாடு இடம் பிறகு எல்லாரும் நிற்காது. பரவாயில்ல, அவன் மனசுக்கு நல்ல கட்டாயம் உங்களை அப்பாவாவே தான் நினைச்சிருக்கிறார். எங்களுக்கு அப்பா மாதிரி, மூத்தண்ணா அப்பா மாதிரி, அப்பா அதே மாதிரி உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா அவருக்கும் இருக்கும். அவையும் இங்க இருக்கிறாங்களா ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, இது ஒரு சந்தோஷமான நேரமா மாற்றிக்கொள்ளுவோம். எப்பவும் சந்தோஷமா மட்டும் இருங்க. அந்த உறவுகள் உங்களோட கூடவே இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு போயிட்டு வரேன். நன்றி அண்ணா. தேங்க்யூ.